ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து நாட்டு அத்தி மரம். நிறைய பழம் பிடிச்சிருக்கு. ஃபுல்லாகவே பழமாக தான் இருக்குது. இது வந்து வருஷத்துக்கு 2-3 முறை காய்க்குது. மொத்தமாக பழம் வருது. அப்படி மொத்தமாக காய்ச்சி அப்படி மொத்தமாகவே விழுந்துடும். நல்ல ஒரு டார்க் ரெட்டாக பழுக்கும். மரம் முழுக்க காயும் பழமுமாக தான் இருக்கும். நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும். ஃபுல்லாக குருவிகள் பறவைகள் எல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கோம். உட்காந்து சாப்பிட்டுட்டு எவ்வளோ விதைகள் கீழே போட்டிருக்கு பாருங்க. ஃபுல்லாக விதைகளாக தான் இருக்கும். அவ்வளோ பழங்கள் இருக்கிறதுனால குருவிகள் சாப்பிட்டு இப்படி விதையாக்கியிருக்கோம். அந்த பழத்தை பறித்து பிச்சு பார்த்தோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் பழம் நல்ல ஒரு ரெட்டாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பறித்து நல்லா கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணிவிட்டு நம்ம பாலில் கலந்து குடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால. இல்லை இனிப்பாக இருக்கிற பழத்தை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நாட்டு அத்திப்பழம். கிரேப்ஸ் மாதிரியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. மரத்தோட அடிப்பாகத்தில் இருந்து மரத்தோட உச்சி வரைக்குமே ஒரே மாதிரி கொத்து கொத்தாக பிடிக்கும். இப்போவும் மேலே குருவிகள் சத்தம் போட்டுட்டு தான் இருக்குது. ஒரு மரம் இருந்தாலே போதும். இது வருஷம் முழுக்க பழம் கொடுக்குது. 2-3 முறை வருஷத்துக்கு காய்க்க ஆரம்பிச்சிருது. ஒரு மரம் வச்சாலே போதும். தோட்டத்தில் எப்பயுமே பழம் எடுத்துக்கலாம். ராம் சீத்தாப்பழமும் காய்ச்சிருக்கு. இன்னும் பழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் எடுக்கும். கொஞ்சம் தான் கலர் மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா ரெட்டாக மாறணும்னா சூப்பராக பழுத்துரும். இல்லை இந்த மாதிரி பச்சையாக இருக்கும்போதே பறித்து வச்சோம் அப்படின்னா ஒழுங்காக பழுக்காது. நல்லா ஃபுல்லாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பறித்து வச்சோம்னா உடனே 2-3 நாளே பழுத்துரும். நிறைய காய் பிடிச்சிருக்கு. பல மரங்கள் வச்சு விட்டு அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஒவ்வொரு மரத்துலையும் நமக்கு பழம் கிடைக்கும் போது எப்பயுமே இயற்கையாகவே நம்ம வீட்டில் பழம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இடம் இருக்கிறவங்க நல்ல பழ மரங்களாக வைங்க. சூப்பராக காய் இருக்குது. நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. தேங்க்யூ.